நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும். அதை விட்டுட்டு அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த நல்லதெல்லாம் எப்படிலாம் தடுக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை செஞ்சு பார்த்தாங்க. ஸ்பெஷலி இன் மை கான்ஸ்டிடுவன்சி இது வந்து பெரிய கான்ஸ்டிடுவன்சி, தமிழ்நாட்டிலே 2வது பெரிய கான்ஸ்டிடுவன்சி கொண்டு வந்தாங்க. கட்சியில் ஜாயின் பண்ணாங்க. மேலே எங்கேயும் பார்த்துட்டீங்கன்னா இவன் யோசிச்சுருப்பாங்கல்ல, எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து யார் மேலே வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஓட் பண்ணக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் மேலே வைக்கிறாங்க. நீங்கள் அவங்களோட கலந்து அவங்களுக்கு வேணுங்கிறதுல நீங்கள் பங்கெடுத்து அவங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா மக்கள் ஈஸியாக நம்புவாங்க. மற்ற மாவட்டங்களில் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வர்றோமோ அதை டபுள் மடங்கு கோயம்புத்தூர் அமல்படுத்துவோன்னு சொன்னாப்ல. இல்லைங்க, அவர் வீட்டிலேருந்து இப்படி தான் கார் இப்படி போகணும், கார் இப்படி வரும், அப்போ பார்ப்பங்க. அப்போ இறங்கி உங்கள் வீட்டு எதுவுமே பேசுறது இல்லையா, உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டது இல்லையா கேட்டால் இல்லைங்க, அதெல்லாம் கேட்குது. Welcome back to Straight Out of Kovai. Today we have a special guest. We have KP Surya Prakash from who is standing for Countermalayam constituency from Congress this election. Welcome na. Thank you. உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் வந்து எங்களுக்கு டைம் கொடுத்து எங்கள் கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வி ஹர்ட் லைக் யூ ஸ்டார்ட் யுவர் டே வெரி ஏர்லி அண்ட் ஃபினிஷ் வெரி லேட் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஸ்கெடியூலில் லைக் யூ like decided to come here and spend some time with us. We are very grateful for it and thanks from the whole team of Straight Out of Kovai. Actually, I should be grateful and thankful to you. Obviously, schedule எல்லாத்துக்குமே ஹெக்டிக்காக தான் இருக்கும். நம்முடைய 234 தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா வேட்பாளருக்குமே ஸ்கெடியூல் ஹெக்டிக்காக தான் இருக்கும். ஸோ ஐ ஷுட் தேங்க் யூ. This is one small compliment from our team. Straight Out of Kovai. Thank you. 21 lessons for the 21st century. ஆமாண்ணா, லைக் இது ஒன் ஆஃப் த லைக் எனக்கு படிக்கணும் அப்படின்ற இந்த புக்ஸு. ஸோ ஐ வாண்டட் டு கிஃப்ட் இட் டு யூ. ஓகே, எப்படி இருக்குண்ணா? நீங்கள் வந்து ஐ ஹர்ட் லைக் யூ கோ லைக் எவ்ரி ஸ்ட்ரீட் எவ்ரி ரோட் போய் நீங்கள் வந்து இது வரைக்கும் கேம்பெயின் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. லைக் ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் வீடியோஸ் ஆன் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே. நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக போகிறீங்க லைக் அண்ட் யூ என்கேஜ் வித் பீப்புள். ஸோ எப்படி ஹவு டயரிங் இட் இஸ்? நான் உங்களை பார்த்தாலே ஆக்சுவலாக நான் பார்க்கும்போதே தெரிஞ்சது நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஐ ஒன்ட் பை மச் ஆஃப் யுவர் டைம். எப்படி இருக்குண்ணா இது வரைக்கும்? எப்படி the campaign is going so good. நீங்கள் இதில் ஒன்றும் டயர்டாக இருக்கான பெரிய விஷயமே கிடையாது. கேம்பெயின் வந்து உங்களுக்கு எப்பவுமே எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் அப்படி இந்த ஒன் மந்த் இருக்கும், இல்லைனா 20 days இருக்கும். அது உங்களுக்கு ஹெக்டிக்காக தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்பெஷலி இன் மை கான்ஸ்டிடுவன்சி இது வந்து பெரிய கான்ஸ்டிடுவன்சி, தமிழ்நாட்டிலே 2வது பெரிய கான்ஸ்டிடுவன்சி கவுண்டமல்யம். ஸோ ஆப்வியஸ்லி ஏரியாஸ் லார்ஜ், மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரீட்ஸ் லார்ஜாக இருக்குது, நிறையா எண்ணிக்கை இருக்குது. அங்கெல்லாம் நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆப்வியஸ்லி அது உங்களுக்கான ஹெக்டிக்கான ஸ்கெட்யூல் தான். பட் எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய மக்களை பார்க்குறப்போ தட் கிவ்ஸ் அஸ் ஹாப்பினஸ். அவங்ககிட்ட பேசுகிறப்போ, அவங்களோட பிரச்சனையை கேட்குறப்போ, இன்னும் மொரோவர் சொல்ல போனால் அந்த வே தே வெல்கம் அஸ். அவ்வளோ லவ்வோட நான்லாம் அவங்கள முன்னாடி பார்த்துருக்க மாட்டேன். நிறைய பேர் ஆப்வியஸ்லி கொஞ்சம் நான் இங்கேயே பிறந்து வளர்ந்து கவுண்டம்பாளையத்துலேயே தான் இருந்திருக்கேன். இருந்தாலும் நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் சந்திச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் எல்லாத்தையும் 4,25,000 பேர்த்தையும் சந்திக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது யாராலையும் செஞ்சுருக்கவும் முடியாது. அப்படி நிறைய பேர்த்த நான் புதுசாக பார்ப்பேன். அப்படி அவங்க புதுசாக பார்க்குறப்போ அவங்க வந்து காமிக்கிற அன்பும் பாசமும் அது வந்து தட் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி. அது இன்னொரு பூஸ்ட் அப் மாதிரி இருக்கு இல்லைங்களா? இந்த பாடி டைடாக தான் அப்பப்போ இருக்க தான் செய்யும். அது என்ன போய் எலெக்ஷன்ஸ் அதப்போ தான் இருக்கும். இப்போ ட்ரால் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. லைக் ஏன்னா வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற மனக்கிடல் வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இப்போ நீங்கள் வந்து எவ்ரி ஏரியா போகிறீங்க, லைக் உங்கள் ஸ்லீப் ஸ்கெடியூல்லே வந்து நீங்கள் சொன்னீங்க இட்ஸ் ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ட்ரால் வந்து ரொம்ப ஈஸியாக ஏதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுதான் நீங்கள் ட்ரால் அப்படிங்கிறது அது நாட் ஒன்லி இன் பொலிட்டிஷியன்ஸ் மட்டும் யாரும் ட்ரால் பண்ணுறதில்ல. நீங்கள் ஆப்வியஸ்லி அது எல்லா ஃபீல்ட்லையுமே இருக்குது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் அதிகமாகவே நம்ம இன்னும் அதிகமாக ட்ரால் பண்ணுறோம். அவங்கள தான் நேசிக்கவும் செய்கிறோம், அவங்கள தான் அவங்களுடைய படத்தை தான் நம்ம விரும்பி பார்க்குறோம், அவங்களுடைய ஃபேனாக தான் இருக்கும். பட் ஸ்டில் அந்த ஃபீல்ட்லேயும் அதிகமான ட்ராலும் அங்கே தான் இருக்குது. நீங்கள் பொலிட்டிஷியன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ட்ரால் ஆகிறதுக்கான விஷயங்கள் ஏன் அப்படின்னா மக்கள் வந்து அவங்களுடைய ஹையஸ்ட் பவர், ஓட்டிங் பவர், அதை வந்து ஒருத்தர் மேலே கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஓட் பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. அப்போது அந்த மக்களுக்கு அவங்கக்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா எல்லா சாமானிய மக்களுமே வந்து அவங்களுக்கான விஷயங்கள் அவங்களாலலாம் செஞ்சுக்க முடியாது. அது எப்படி செய்யணும்னு தெரியாது. பட் அவங்களுக்கான அடிப்படையான பேசிக்கான விஷயங்கள் நிறையா தேவைப்படும். அதை எப்படி யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாது. எனக்கு இந்த ஒரு பிரச்சனை யாராவது தீர்த்து தரணும் அப்படின்னு அவங்களுக்கு இந்த அன்றாட வாழ்க்கையில் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து யார் மேலே வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஓட் பண்ணக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் மேலே வைக்கிறாங்க. ஸோ ஒரு பொலிட்டிஷியன் அவங்க எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னா அந்த பிக்சர் பர்ஃபெக்ட் மேனாக இருக்குன்னு நினைப்பாங்க. இப்போ ரொம்ப நல்லவனாக இருக்கணும், நான் என்ன செஞ்சு கேட்டாலும் எனக்கு செஞ்சு தரணும், என்னோடய பிரச்சனையை பூரா அவன் பார்த்துக்கணும், எனக்கு நல்லது மட்டுமே செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மக்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் பல பேர்னால அதை பூர்த்தி பண்ண முடியாமல் இருக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகலாம். நீங்கள் வந்து 100 விஷயத்தில் 99 விஷயம் சரியாக பண்ணலாம். எந்த மனுஷனாலையும் 100 விஷயத்தையும் சரியாக பண்ண முடியாது. ஒரு விஷயம் தவறாகலாம். அப்படி ஆகிறப்போ அது வந்து ட்ரால் நிறைய இடங்கள்ல ஆகுது.
ஸோ இன்னொன்று இது வந்து ஹையான காம்படிட்டிவான ஃபீல்டு. மக்களுக்கு உங்ககிட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை நீங்கள் அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க. சில இடங்களில் மிஸ் ஆகிறப்போ அந்த ட்ரால்ஸ் வரத்தான் செய்யும். அண்ட் அது எல்லா ஃபீல்டிலும் இருக்கிற மாதிரி தான். இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஸோ அது வந்து இந்த ட்ராலுக்கு யூஸ் ஆகாத பாலிட்டிஷியன்ஸே இருக்க மாட்டாங்க. இட் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தேர் லைஃப் தான். ஸோ அதை நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிற மாதிரிங்களா, இல்லை வந்து அதை வந்து இப்போ நான் பார்க்கவே மாட்டேன், நான் என்னோட வேலையை நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற அப்படி மாதிரி இல்லை, நீங்கள் ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கணும். எல்லாத்தையுமே நீங்கள் விமர்சனங்களை ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கணும். பார்க்கவே மாட்டேன்னு நீங்கள் செய்கிற தவறுகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். யாருக்கு நீங்கள் ஒரு 100 விஷயத்தை யாராலையுமே சரியாக செஞ்சிட முடியாது. நீங்கள் கண்டிப்பாக we are ஹியூமன்ஸ், நிறைய தவறுகள் செய்ய தான் செய்வோம். அதை யாராவது இந்த ட்ரால் மூலியமாவோ இல்லை யாராவது நமக்கு இதை குத்தி காமிக்கிறப்போ இல்லை சொல்லி காமிக்கிறப்போ நமக்கு தெரியும். ஆப்வியஸ்லி அதை வந்து நம்ம ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கணும். நம்ம வந்து இக்னோர் பண்ணிகிட்டே போயிட முடியாது. சூப்பர் மேடம். அதுதான் இப்போ வந்து ஒரு 5 இயர்ஸ் ஒரு ட்ரஸ்ட் வந்து பீப்புள் வந்து உங்கள் மேலே வச்சு உங்களுக்கு வந்து ஓட் போடுறாங்க. ஸோ அந்த 5 இயர்ஸ் ட்ரஸ்ட்டை வந்து கெயின் பண்ணுறது வந்து ஈஸின்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஹார்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு பொலிட்டிஷியனுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் நார்மலாகவே யாருடைய ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணுறது ரொம்ப சிரமமான காரியம் தான். நீங்கள் நார்மலாகவே ஒரு ஃபெலோ ஹியூமனுடைய ட்ரஸ்ட்டெல்லாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக கெயின் பண்ண முடியாது. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு யோசனை இருக்கும், உங்களை நம்பலாமா, இல்லை இவங்க வந்து நம்ம சொல்கிறத செய்வாங்களா, இவருக்கு ஓட்டு போட்டால் நமக்கு வேணுங்கிற நல்லதெல்லாம் நடக்குமா, இல்லை அவங்களுடைய சொந்த வேலைக்கு மட்டும் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இருந்துட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற இந்த கேள்விகள் வந்து நார்மலாகவே மக்கள்கிட்ட இருக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. பட் ஈஸியான காரியம் எப்போ அப்படின்னா, நீங்கள் அவங்களோட கலந்து அவங்களுக்கு வேணுங்கிறதுல நீங்கள் பங்கெடுத்து அவங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா மக்கள் ஈஸியாக நம்புவாங்க. ஆனால் நீங்கள் அது கரெக்டாக அவங்களுக்கு வேணுங்கிறத செய்யணும், அவங்களுக்கு நல்லதை செய்யணும். ஜஸ்ட் வாய் வார்த்தையில் சொன்னால் அந்த ட்ரஸ்ட்லாம் என்றைக்குமே கெயின் ஆகாது. அது எத்தனை வருஷம் ஆனாலும் ஆகாது. ஓகே. ஸோ ஃப்ரம் வெரி யங் ஏஜ் நீங்கள் வந்து காங்கிரஸில் யூ ஹவ் பீன் சர்விங் அண்டர் காங்கிரஸ் பார்ட்டி. ஸோ உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா? இப்போ நீங்கள் பொலிட்டிக்கல் ஜேர்னி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஸோ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறப்பவே நான் பாலிடிக்ஸ் அதிகமாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஆஃப்டர் காலேஜை முடிச்சதுக்கப்புறம் நான் நிறையா இருக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை படித்தேன், இந்தியன் ஹிஸ்ட்ரியை படித்தேன், எப்படி ஒவ்வொரு பார்ட்டினுடைய ஐடியாலஜி வந்துச்சுன்னு படித்தேன், காங்கிரஸனுடைய ஐடியாலஜி எப்படி வந்துச்சுன்னு படித்தேன், ஆர்எஸ் ஐடியாலஜி என்னென்னு படித்தேன், திராவிடியன் ஐடியாலஜி என்னென்னு படித்தேன். ஸோ பெரிய பெரிய லீடர்ஸ்னுடைய அவங்களுடைய பயோகிராஃபியை தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்கள் எடுக்க போனீங்க அப்படின்னா காமராஜர் அவருடைய வாழ்க்கை வரலாறு, நீங்கள் கக்கன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, இதெல்லாம் படிக்கிற ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு. ஹவு காந்தி வாஸ், ஹவு நேரு வாஸ் அப்படின்லாம் படிக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய இருப்பின காங்கிரஸ் பார்ட்டிகள் இருந்துச்சு. நீங்கள் ஆல்தோ மை ஃபாதர் இஸ் அ காங்கிரஸ்மேன், இஸ் அ காங்கிரஸ்மேன் ஃபார் அபவுட் ஆல்மோஸ்ட் 50-55 இயர்ஸ் now. பட் அவருடைய தாக்கம் எனக்கு கிடையாது பெருசாக. அவர் என்ன பாலிடிக்ஸ் பெருசாக டிஸ்கஸ் பண்ண மாட்டார். அவர் பாலிடிக்ஸ் இன்வால்வ் இருக்கிறப்ப எனக்கு அதில் பெருசாக ஈடுபாடும் கிடையாது. ஒன்ஸ் நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீ டைம்ஸில் பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் த திங் கேம் இன் டு மீ. அப்புறம் ஒரு நாள் ஐ ஜஸ்ட் வென்ட் டு காங்கிரஸ் பார்ட்டி ஆஃபீஸ் இங்கே கோயம்புத்தூரில் எங்கே இருக்குன்னு கேட்டு ஜஸ்ட் ஒன் ஃப்ரைடே ஈவினிங் இட் வாஸ், ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஒரு ஃப்ரைடே ஈவினிங் ஒரு 5-6 மணி இருக்கும். என்னோடய ஃப்ரெண்டை கூப்பிட்டு பார்ட்டி ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு அங்கே உள்ளே போகிறேன். ஒருத்தர் இருந்தார், என்னப்பா சொல்லுங்கப்பா என்னப்பா வேணும் அப்படின்னாரு. இல்லைங்கப்பா கட்சியில் ஜாயின் பண்ண வந்திருக்காரு. மேலே எங்கேயும் பார்த்துட்டு யார் இவன் யோசிச்சிருப்பாங்கல்ல, சாயந்தர நேரம் வந்து கட்சியில் ஜாயின் பண்ண வர்றானே அவங்க எதுவும் யோசிச்சிருப்பாங்க. பட் சரி ஓகே இப்படி தான் இருக்கும், நீங்கள் அப்படியே ரெகுலராக வர ஆரம்பிங்க, மண்டேலேருந்து வர ஆரம்பிங்க, நீங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்க, ஏதோ போராட்டங்கள் இருக்கும் அதில் ஈடுபட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஹவ் மை ஜேர்னி ஸ்டார்டட். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் அஸ் அ பூத் ஒர்க்கர். அதுக்கப்புறம் யூத் காங்கிரஸ், எங்களுடைய காங்கிரஸ் பார்ட்டியில் யூத் விங் இஸ் கால்டு யூத் காங்கிரஸ், அதில் ஒரு பிளாக் பிரசிடென்ட் ஆகிறேன். தென் அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவுடைய டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் ஆகிறேன். அதில் சிறப்பாக ஒர்க் பண்ணனால நெக்ஸ்ட்டு சோஷியல் மீடியாவுடைய ஸ்டேட் கோஆர்டினேட்டர் ஆகிறேன். அதுக்கப்புறம் யூத் காங்கிரஸ் எங்களுக்கு 3 வருஷத்துக்கு ஒருக்க எலெக்ஷன் நடக்கும். அதில் ஒரு அசம்பிளி, நம்ம கவுண்டம்பாளையம் அசம்பிளிக்கு ஒரு பிரசிடென்ட்டுக்கு நீங்கள் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணணும், பார்ட்டியில் ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா. அதில் அசம்பிளி பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுறேன், அந்த எலெக்ஷனை வின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே பீரியடில் அவுட்ரீச் செல்லுன்னு ஒரு செல் இருக்குது எங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பீரியடில் அவுட்ரீச் செல்லுக்கு ஸ்டேட் சேர்மன் ஆகிறேன். தென் ஐ வாஸ் ப்ரமோட்டட் டு ஸ்டேட் ஜென்ரல் செக்ரட்டரி. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இப்போது 1.5 இயர்ஸ் நடந்த யூத் காங்கிரஸினுடைய எலெக்ஷனில் ஸ்டேட் பிரசிடென்ட்டுக்கு கண்டெஸ்ட் பண்ணேன். நவ் லாஸ்ட் 1 year I have been the state president of Youth Congress. Okay. Everyone has been kind to me, the universe has been kind to me. சொல்லப்போனால் ஐ எம் தி யங்கஸ்ட் ஸ்டேட் பிரசிடென்ட் இன் தமிழ்நாடு. 28 இயர்ஸில் யாருமே ஸ்டேட் பிரசிடென்ட் ஆனதில்லை. இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் 31 கீழே யாருமே வந்து ஒரு மாநில தலைவர் இளைஞர் காங்கிரஸ்க்கு ஆனதில்லை. ஸோ லாட் ஆஃப் குட் பீப்புள்ஸ் வேர் அரவுண்ட் மீ. நிறைய நல்ல மனிதர்கள் இருந்தாங்க.
தே ஆல் ஹெல்ப் மீ. அண்ட் என்னுடைய ஃபுல் டைம் என்னால் பார்ட்டிக்கு நான் கடந்த பல வருஷங்களாக ஃபுல் டைமாக நான் பார்ட்டிக்கு கொடுத்தனால, கட்சிக்கு கொடுத்தனால அந்த வாய்ப்பு கிடைச்சது. இப்போது வேர்ல்டு பாலிடிக்ஸ்னு எடுத்துக்கிட்டாலுமே காங்கிரஸுங்கிறது வந்து தே ஹேவ் அ ஸ்ட்ராங் ஹிஸ்ட்ரி. அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய லீடர்ஸ் உருவாக்குன ஒரு இடம், ப்ளஸ் வந்து நிறைய ஒரு ரெவல்யூஷன் உருவாக்குன ஒரு பார்ட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்டியில் வந்துட்டு லைக் நீங்கள் ஒரு யங்கஸ்ட் கேண்டிடேட் அப்படின்ட்டு இருக்கும்போது லைக் அதோட ப்ரெஷர் எப்படி இருக்குது உங்களுக்கு வந்துட்டு? இப்போது இப்போ கேபி சூரிய பிரகாஷ்ங்கிறவர் வந்துட்டு அவங்க அப்பா சின்ன வயசுலேயே நீங்கள் அவங்களோட அப்பா கூட சேர்ந்து இருந்த அந்த இன்வால்மெண்ட்னால இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா, இல்லை தனிப்பட்ட முறையில் வந்துச்சுங்களா? ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? இல்லை, ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு பார்ட்டி. ஸோ அது வந்து எந்த பேசிஸில் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? லைக் இட்ஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட், நீங்கள் அந்த ஒர்க்லாம் பண்ணனால உங்களுக்கு கிடச்சது அப்படின்னு நினைக்கிறீங்களா, ஒரு இட் வாஸ் ஈஸி ஃபார் யூ சின்ஸ் யுவர் டேட் இஸ் ஆல்சோ ஹஸ் சர்வ் ஃபார் த பார்ட்டி அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்று சிம்பிளாக சொல்லணும்னா, அப்பா வந்து ஒரு 55 வருஷமாக காங்கிரஸ்காரர். ஆனால் அவர் எந்த ஒரு பெரிய பார்ட்டி பொசிஷன்ஸ் அவர் இது வரைக்கும் வகிச்சதே கிடையாது. அரசியலில் எந்த விதமான பதவி அடைஞ்சதே கிடையாது. இஸ் அ சிம்பிள் பார்ட்டி மேன். அண்ட் அது நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அவருடைய தாக்கம் எனக்கு அரசியலில் இல்லவே இல்லை. நான் நீங்கள் சின்ன வயசுலலாம் அப்பா கூட சேர்ந்து அவங்க லைக் ஒர்க் கட்சி ஒர்க்கெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எதுவுமே சுத்தமாக கிடையாது. நீங்கள் சொல்ல போனோன்னா நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஐ வாஸ் அபாலிட்டிக்கல். நான் பொலிட்டிக்கல் பர்சனே கிடையாது. நீங்கள் அதுக்கப்புறம் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வருது, பாலிடிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். ஆப்வியஸ்லி ஸ்டார்டட் ஃப்ரம் நியூஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரிஸை படிக்க ஆரம்பிக்கிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் தானாக அந்த இன்ட்ரெஸ்ட் வருது. நீங்கள் கேட்ட மாதிரி அவருடைய அப்பா இருந்தனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சான்னு கேட்குறீங்க. டு பி ஃப்ரேங்க், நான் பார்ட்டியில் சேர்ந்து நான் 2 பொசிஷன் வந்துட்டேன். ஐ பின் ஆஃபர் 2 பொசிஷன்ஸ். அது வரைக்கும் இவர் தான் என்னுடைய அப்பா அப்படின்னு என்னுடைய அப்பாவையும் கட்சிக்காரங்க எல்லாத்துக்குமே தெரியும், என்னையும் நல்லா தெரியும். ஆனால் நான் அவரோட பையன் தெரியாது. அவரும் அதை காமிச்சிக்கிட்டதில்லை, நானும் அதை காமிச்சிக்கிட்டதே கிடையாது. ஸோ அதனால் அவருடைய தாக்கம்லாம் எனக்கு பெருசாக கிடையாது. அண்ட் அதே மாதிரி இவருடைய பையன் அப்படிங்கிறதுனாலையும் எந்த பொசிஷன்ஸ்க்கும் எனக்கு வரல. நார்மலாக வந்து நீங்கள் ஒரு புதுசாக செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ட்டிக்கு வந்து நான் இது வரைக்கும் ஸ்டார்டிங்கில் அந்த பூத் ஒர்க்கராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிளாக் பிரசிடென்ட் ஆனதாக இருக்கட்டும், இது எல்லாமே என்னுடைய லீடர்ஸ், எனக்கு மேலே இருக்கக்கூடிய லீடர்ஸ் வந்து எனக்கு ஓக்கு கொடுப்பாங்க. அந்த ஓக்கு எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பார்த்து நல்லா பண்ணுறான், அடுத்த ஒரு எலிவேஷன் கொடுப்போம், அடுத்த ஒர்க் என்ன ஜாஸ்தியாக கொடுப்போம் அப்படின்னு ஒவ்வொரு ஓக்காக கொடுத்து வந்த பொசிஷன்ஸ் தானே தவிர, இப்போ என்ன பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க, அதை நம்ம நல்லா செஞ்சோம்னா இன்னும் கூடுதலான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க. அவ்வளோதான். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இட்ஸ் நாட் அ பொசிஷன்லாம் கிடையாது. நம்ம இன்றைக்கி ஒரு கிங்கெல்லாம் கிடையாது. வேலையை அதிகப்படுத்திகிட்டே போகிறாங்க, அவ்வளோதான். ஸ்டேஜ் அதிகப்படுத்திகிட்டே போகிறாங்க. லைக் வெரி யங் ஏஜில் வந்து இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கீங்க. இது நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு உங்களை வந்து ஒரு இன்ஸ்பைரிங் இதுவாக தான் பார்ப்பாங்க. நிறைய பேர் பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்க நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை மாதிரியே வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு ஆர்டினரி ஒரு யங்ஸ்டர் வந்துட்டு ஒர்க் பண்ணி இப்போ நீங்கள் வந்த ஸ்கேல்லையே எல்லா ஒர்க்கும் பண்ணிவிட்டு ஒவ்வொரு படிப்படியாக வந்தால் காங்கிரஸுங்கிற பார்ட்டியில் வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நினைக்கிறதால நான் ஷூராக சொல்ல முடியும். ஏன்னா எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸுமே இல்லாமல் ஜஸ்ட்டு என்னுடைய ஒர்க்கை மட்டும் வச்சு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உனக்கு இந்த வேலையை கொடுக்குறேன், அப்போ அந்த வேலையை நல்லா செய்கிறான், எனக்கு அடுத்த வேலையை கொடுப்போம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுப்போன்னு கொடுத்து தான் இங்கே வந்திருப்பேன். ஸோ நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணக்கூடிய விஷயம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதை ஃபுல்ஃபில்லாக செஞ்சோம்னா சீரியஸ்லி காங்கிரஸ் பார்ட்டியில் உங்களுக்கான ஸ்கோப் இருந்துக்கிட்டே இருக்கும். காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறக்கான ஸ்கோப் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதில் நோ டவுட் அபவுட் இட். நீங்கள் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே வந்து நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான், பார்ட்டியில் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக எவ்வளோ டெடிக்கேட்டடாக பார்ட்டி ஒர்க் பண்ணுறீங்களோ, எவ்வளோ டெடிக்கேட்டடாக பீப்புள் ஒர்க் பண்ணுறீங்களோ, அதற்கான பொசிஷன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, பட் யூ ஹேவ் டு பி ட்ரூ டு யுவர் ஒர்க் ஆல்சோ. ஸோ இவ்வளோ ஒரு யங் ஏஜில் இவ்வளோ ஒரு பெரிய தொகுதியில் வந்து நிற்கிறீங்க, அது வந்து உங்களுக்கு பயமாக இருக்கா இல்லை வந்து ஒரு வேகமாக பார்க்குறீங்களா? கவுண்டம்பாளையம் வந்து என்னுடைய ஓன் கான்ஸ்டிடன்சி, நான் பிறந்த கான்ஸ்டிடன்சி. எங்கள் அப்பா வீடு இங்கே தான் இருக்குது, எங்கள் அம்மா வீடு இங்கே தான் இருக்குது, என்னுடைய பூர்வீகம் போகிறவே கவுண்டம்பாளையம் கான்ஸ்டிடன்சிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது நீங்கள் பெரிய தொகுதி அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸ்டெண்டில் பெரிய தொகுதி. ஆப்வியஸ்லி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டேட்டில் 2வது பெரிய தொகுதி, மக்கள் தொகையும் 4 லட்சம் ஓட்டர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. பட் இது வந்து உங்களை பயமெல்லாம் கொடுத்தாது. நீங்கள் இன்னொரு 2 தொகுதியை பார்க்குற மாதிரி அவ்வளோதான். இந்த தொகுதியை வந்து நான் ஸ்பெஷலி என்னுடைய சொந்த தொகுதி அப்படிங்கிறனால எங்களுடைய ரிக்வஸ்ட் பண்ணி எங்களுடைய மாநில தலைமையும் சரி, எங்களுடைய அகில இந்திய தலைமையும் சரி, அவங்களாம் சோஸ் பண்ணி தான் எனக்கு இந்த தொகுதியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது விருப்பப்பட்டு வந்த தொகுதி தான். ஸோ இதில் பயமெல்லாம் படுறதுல இன்ஃபேக்ட் ஐம் என்ஜாயிங் இட். நீங்கள் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அடங்காமல் லார்ஜாக இருக்கிறது நல்லா தான் இருக்குது. அண்ட்
நான் கடந்த 1.5 வருஷமாக தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கேன். ஸோ நீங்கள் ஆப்வியஸ்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு நாள் இன்றைக்கி சென்னையில் இருக்க வேண்டியது இருக்கும், நாளைக்கு கன்னியாகுமரியில் இருக்க வேண்டியதாக இருக்கும், அடுத்த நாள் கடலூர் போக வேண்டியதாக இருக்கும், அடுத்த நாள் இங்கே கிருஷ்ணகிரி வர வேண்டியதாக இருக்கும், திருப்பி வேலூர் போக வேண்டியதாக இருக்கும், திருப்பி இந்த பக்கம் நாகப்பட்டினம் வர வேண்டியதாக இருக்கும், திருப்பி கோயம்புத்தூர் வர வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரு மாதத்தில் ஒரு 25-26 நாள் வந்து நான் அவுட் ஆஃப் கோயம்புத்தூர் தான் இருந்திருக்கேன். அதுவும் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ஸில் தான் இருந்திருக்கேன். ஸோ இந்த நீங்கள் என்ன பெரிய தொகுதின்னு என்ன உங்களுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் அவ்வளோதானே. அது ஒன்றும் பெரிய அந்த ட்ராவலோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த ட்ராவல் பெருசாக இருக்கும்னு எனக்கு தோணலை. பட் நீங்கள் கேம்பெயின் பண்ணுறப்ப ஐம் ஜஸ்ட் லவ்விங் இட். ஓகே. இந்த பெரிய தொகுதிங்கிற பயம்லாம் கிடையாது. அதுக்கு ஏன் பயப்படணும்? இன்னும் நம்ம லார்ஜாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல, நம்ம ஏன் போய் அதை பயமாக பார்க்கணும்? இந்த வாய்ப்பு அந்த பாகியம் சின்னதாக இல்லாமல் பெருசாக இருக்கு, அவ்வளோதான். எங்கள் டீம் வந்து ஒரு ட்ராப் செஷன் மாதிரி இதில் நடுவில் வைக்கலாம் அப்படின்னு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ் வந்து யூ கேன் இதர் ஸ்கிப் ஆர் யூ கேன் ஆன்சர். ஸோ ஓகே, எல்லா கொஸ்டினும் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா லைக் கோயம்புத்தூரை ரெப்ரசென்ட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு 10 out of 10 மார்க்ஸ் போட்டு உங்களை எலெக்ஷனுக்கு அனுப்பி வைக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் எலெக்ஷன் தான் வந்து டிசைட் பண்ண போகுது. ஸோ கொஸ்டின்ஸ் கேட்கலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கோவையில் கூட்டணி கட்சி பண்ணுற சில விஷயங்களை உங்களால் ஓப்பனாக விமர்சிக்க முடியுமா? யூ கேன் இதர் ஸ்கிப் ஆர் யூ கேன் ஆன்சர் திஸ். இதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் விமர்சிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன விஷயங்கள் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம விமர்சிக்கணும். விமர்சிக்கிற அளவுக்கு எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எதுவுமே செய்யலை, பாராட்டுற அளவுக்கு தான் செஞ்சுருக்காங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின், இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற நிற்கிற செட்டிங் எம்எல்ஏ இருக்கார் இல்லைங்களா, அவங்கள பற்றி ஏதாச்சும் ஒரு நல்ல குணம் உங்களால் வந்து சொல்ல முடியுங்களா? நல்ல குணம்னா என்ன சொல்ல முடியும்? அவருடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய கல்யாணத்துக்கும் இரங்கலுக்கு மட்டும்தான் போகிறாரு, வேறு எதுக்குமே போகிறதில்ல. ஸோ நல்ல குணம்னா அதுக்கு மட்டும் போகிறாரு, அவ்வளோதான். தொகுதி மக்களை சந்திக்கிறது இல்லை. கவுண்டம்பாளையம் விட உங்களுக்கு வேறு ஏதாவது தொகுதியில் நின்றுக்கலாமே அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? இல்லையே, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கவுண்டம்பாளையம் தொகுதி நான் விருப்பப்பட்டு கேட்ட தொகுதி, என்னுடைய சொந்த தொகுதி. அதனால் அப்படி ஒன்றும் மற்ற தொகுதியில் போய் இருக்கணும், இல்லை எனக்கு அந்த தொகுதி இருந்தால் ஈஸியாக இருக்கும், நான் இங்கே போயிருந்தா ஈஸியாக ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் கிடையாது. உங்கள் ஃபோனில் வந்த கடைசி கால் யாரோட இது? நான் இப்போ இந்த பாட்காஸ்ட் வரக்கு முன்னாடி மணி நைட்டு 2 ஆச்சு, நான் வீட்டுக்கு வரேன், என் ஒய்ஃப் கூப்பிட்டாங்க, அதுதான். திரு ராகுல் காந்தி அவர்கள் கிட்ட இருந்து வந்த கடைசி மெசேஜ் ஷேர் பண்ண முடியுமா எங்ககிட்ட? லாஸ்ட் வீக் இங்கே கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்திருந்தார், அப்போ பார்த்தோம். சொன்னப்போ ஒரே கடைசியாக சொன்னது வந்து ஃபைட் வெல் அப்படின்னாரு. கான்ஸ்டிடன்சியை பற்றி, எலெக்ஷன்ஸை பற்றி ஃபைட் வெல் அப்படின்னாரு. மக்கள் வந்து இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஓட்டு போடலைன்னா உங்களோட அடுத்த பிளான் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக போடுவாங்க, ஏன் போட மாட்டாங்க? போடுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ அடுத்த பிளான்லாம் கிடையாது, அவங்ககிட்ட இருக்கிறதா பிளான். சூப்பர். நான் உங்ககிட்ட இருந்து ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரியுது. இன்னொரு மெயின் இஷ்யூ வந்து உங்ககிட்ட நான் வந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக். ஸோ துடியலூர் டிராஃபிக் கூட நம்ம வந்து சொல்லலாம். துடியலூரில் வந்து இப்போ டிராஃபிக் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் மாஸ்டர் பிளான் நீங்கள் வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கீங்களா? நீங்கள் துடியலூர் டிராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து நீங்கள் மேட்டுப்பாளையம் ரோட் பண்ணி டிராஃபிக். நீங்கள் ஊட்டியிலேருந்து திருப்பி சிட்டிக்குள்ளே வர்றவங்க, மேட்டுப்பாளையத்துலேருந்து சிட்டிக்குள்ளே வர்றவங்க, இல்லை கோயம்புத்தூர் வழியாக அவங்க கேரளா ரீச் பண்ணுறவங்க, அந்த வழியாக ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதுக்கான நீங்கள் மாஸ்டர் பிளான் எடுத்திங்கன்னா 2 விஷயம். ஒன்று வந்து பிரிட்ஜஸ் கட்டுறது, அது ஆல்ரெடி இன் ப்ராசஸ். நிறைய இடங்களில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா காரமணியில் பிரிட்ஜ் வேலை ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஜிஎன்எஸ்ல பிரிட்ஜ் வேலை முடிஞ்சிருச்சு, கவுண்டம்பாளையத்தில் பிரிட்ஜ் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபா காலனியில் பிரிட்ஜ் கட்டிகிட்ருக்கோம், அதுவும் சீக்கிரம் முடிஞ்சிடும். நீங்கள் மாஸ்டர் பிளான் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து கேரளா போகிறவங்க, இவங்க வந்து நம்மளுடைய கோயம்புத்தூருக்குள்ளே சிட்டிக்குள்ளே வராமல் போகிறக்காக 2006 to 2011 டிஎம்கேனுடைய ஆட்சியிலேயே வந்து ஒரு வெஸ்டர்ன் ரிங் ரோட் பிளான் பண்ணாங்க. பட் அப்போ வந்து 2011 அதை ப்ரப்போஸ் பண்ணி அதை அடுத்தக்கடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறக்குள்ளே ஆட்சி நிறைவடைஞ்சிருச்சு. 2011 to 21 இருந்த அதிமுக ஆட்சி அந்த திட்டத்தை மொத்தமாக கிடப்பில் போட்டாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் 21 நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த 5 வருஷத்தில் அந்த ஒர்க்கை ஸ்பீடப் பண்ணியிருக்கோம். இப்போ வெஸ்டர்ன் ரிங் ரோடோடைய ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஓப்பனுமே ஆயிடுச்சு. இன்னும் 2 ஃபேஸ் தான் இருக்குது. அது அடுத்து வரக்கூடிய நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நிச்சயமாக நம்முடைய கவர்மெண்ட் பண்ணிடும். அதே மாதிரி இது தொகுதிக்குள்ளே இருக்கிறனால அந்த 3rd ஃபேஸ்லாம் நம்முடைய தொகுதிக்குள்ளே வருது. அப்படிங்கிறப்போ அதை ரொம்ப ஸ்பீடப் பண்ணி அதை முடிச்சிடுவோம். நீங்கள் அதை முடிக்கிறப்போ நீங்கள் ஊட்டி மேட்டுப்பாளையத்துலேருந்து வரக்கூடியவங்க சிட்டிக்குள்ளே வரவே வேண்டாம். கேரளா போகிறவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க நரசிம்மபாளையத்துலேருந்து வெஸ்டர்ன் ரிங் ரோட் பிடிச்சி போயிடலாம். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அந்த மேட்டுப்பாளையம் ரோட்டினுடைய டிராஃபிக்கை ஈஸ் அவுட் பண்ணும்.
தமிழ்நாடு பாலிடிக்ஸ்னு எடுத்துட்டோம்னா நம்ம இந்த கொங்கு பெல்ட் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே ஒரு தெர் இஸ் பீன் பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இப்போ லாஸ்ட் எலெக்ஷனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் சீட்ஸ் ஒன் பை த அப்போசிஷன் பார்ட்டி. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ் இருக்க தானே செய்யும். நாட் எஸ்பெஷலி இன் கோயம்புத்தூர் இல்லை, எல்லா பக்கமே இருக்க தானே செய்யுது. பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ் இல்லாத இடமே இல்லைல்ல. தட்ஸ் ட்ரூ. பட் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது இந்த இடத்துல அதிகமான ஒரு லைக் ஆப்போசிஷன் அதிகமாக இந்த சைட் வின் பண்ணனால சீஃப் மினிஸ்டரோட ஸ்கீம்ஸ்லாம் வந்து இந்த சைடு வந்து கரெக்டாக சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா லாஸ்ட் 5 இயர்ஸில்? 2021 நீங்கள் ஆப்வியஸ்லி நம்ம அதிக தொகுதிகளை தமிழ்நாட்டில் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்மளுடைய கோயம்புத்தூரில் 10 தொகுதிகள் நம்மளால் ஜெயிக்க முடியல. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. அன்னைக்கு 3வது பார்ட்டியாக இருந்த மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் இங்கே கோயம்புத்தூர் சவுத்தில் போட்டிட்டார். அவர் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் அங்கே வாங்கினார். அங்கே மட்டும் இல்லாமல் அவர் இங்கே நிறுத்தினுடைய எஃபெக்ட்டு கோயம்புத்தூர் முழுக்க ரிஃப்ளெக்ட் ஆச்சு. நீங்கள் கோயம்புத்தூர் நார்த்தாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கவுண்டபாளையமாக இருக்கட்டும், கிணத்துக்கடவு தொகுதியாக இருக்கட்டும், மேட்டுப்பாளையம் தொகுதியாக இருக்கட்டும், இந்த தொகுதிகள் எல்லாமே மக்கள் நீதி மையம் கேண்டிடேட் வாங்கின வாக்குகளை விட டிஎம்கே ஏடிஎம்கே கிட்ட லூஸ் பண்ண அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அது ஒரு தேர்டு ஃப்ரண்ட் வந்து ஆன்டி இன்குமென்சி ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணனால அந்த இடங்களில் ஏடிஎம்கே ஜெயிக்க முடிஞ்சுது. அவ்வளோதான். இது வந்து இதை உணர்ந்துட்ட நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பதவி எடுத்துன்னு ஒரு விஷயத்த சொன்னார். நாங்கள் மற்ற மாவட்டம் மாதிரி கோயம்புத்தூரில் ஜெயிக்க முடியல, ஆனால் மற்ற மாவட்டங்களில் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வர்றோமோ அதை டபுள் மடங்கு கோயம்புத்தூரில் அமல்படுத்துவோன்னு சொன்னாப்புல. இந்த 5 வருஷத்தில் அதுக்கு பொறுப்பு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்களும் இங்கே போட்டாங்க பொறுப்பு அமைச்சராக. அவர் வந்ததுலேருந்து தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்னெல்லாம் திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்களோ அந்த திட்டத்தெல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து இலவச பேருந்து பெண்களுக்கு. அந்த திட்டத்தில் இருந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்ட்டு நீங்கள் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அமல்படுத்தப்பட்டிருக்கோ அதை விட இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியிலுமே நீங்கள் குறிப்பாக கவுண்டம்பாளையம் தொகுதியில் கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு பொதுமக்களுக்கும் அந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க தமிழ்நாடு அரசு. 1. 2வது கோவிலுடைய வளர்ச்சி திட்டங்கள். முன்கூட்டியே சொன்ன மாதிரி இந்த வெஸ்டர்ன் ரிங் ரோடுடைய ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சிச்சு. பெரியார் நூலகமாக இருக்கட்டும், செம்மொழி பூங்காவாக இருக்கட்டும், நம்ம ஜிடி நாயுடுடைய ஃப்ளைஓவர் அது ஃபினிஷ் பண்ணதாக இருக்கட்டும், இப்படி அந்த கோயம்புத்தூர் நம்ம இந்த இடத்துல வின் பண்ணலை, நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இல்லை, நம்மளுடைய எம்எல்ஏ கிடையாது அப்படின்னு திங்க் பண்ணாமல் அவங்களுடைய இடையூறு எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் கடந்த 5 வருஷத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, நம்மளுடைய கோயம்புத்தூர் தமிழ்நாடு கவர்மெண்ட் கோயம்புத்தூரை டெவலப் பண்ணணும்னு நிறைய விஷயங்கள் ஸ்கீமை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய 10 சிட்டிங் எம்எல்ஏவுமே எதிர்க்கட்சியை சார்ந்தவங்க. அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருந்துச்சுன்னா, கோயம்புத்தூரில் எதுவுமே நல்ல திட்டம் வந்துடக்கூடாது. அப்படி நல்ல திட்டத்தை அவங்க அமல்படுத்திட்டாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து திமுக ஆட்சிக்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களுடைய சப்போர்ட்டராக ஆயிடுவாங்க. அப்படிங்கிறதுனால என்னெல்லாம் திட்டம் வருதோ அந்த திட்டத்தெல்லாம் தடுக்க பார்த்தாங்க, இடையூறு செய்ய பார்த்தாங்க, அதுக்கு ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணாமல் இருக்க பார்த்தாங்க. அவங்களால என்னென்ன முடியுமோ எம்எல்ஏ பவரை யூஸ் பண்ணி நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும், அதை விட்டுட்டு அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த நல்லதெல்லாம் எப்படிலாம் தடுக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை செஞ்சு பார்த்தாங்க. பட் அதெல்லாம் மீறி இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய எல்லா ஸ்கீமுமே ரொம்ப சிறப்பாக நம்முடைய கோயம்புத்தூர் அமல்படுத்தியிருக்கோம். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து இப்போ கிரவுண்டில் ரொம்ப நல்லாவே தெரியுது. மக்கள்கிட்ட போகிறப்போ அவ்வளோ வரவேற்பு இருக்குது. நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க அந்த ஸ்கீம்ஸை எடுத்து சொல்கிறாங்க. நீங்கள் 5 வருஷம் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அடுத்த 5 வருஷம் இதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நம்ம பிரச்சாரம் செய்ய வேண்டியதில்லை, அவங்க சொல்கிறாங்க. இப்போது இன்னொரு பேச்சு கூட என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிடி நாயுடு ஃப்ளைஓவராக இருக்கட்டும், அது வந்து கூட வந்து இப்போது என்ன பேச்சு போயிட்டுருக்குன்னா, அதோட ஸ்கீமெல்லாம் வந்து இன்னொரு பார்ட்டி அதை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, லைக் அவங்களோட பீரியடில் அவங்க இனிஷியேட் பண்ணியிருந்தனால தான் அது இப்போ வந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு அந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வர்றதுக்கு 5 இயர்ஸ் மேலே ஆகலாம். நீங்கள் முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து அதை ஸ்கீமாக அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாலும் அதற்கான நடவடிக்கைகள் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு, அதுக்கான முன்னெடுப்பு ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணவே கிடையாது. ஜஸ்ட் போய் பேப்பரில் அனௌன்ஸ்மெண்ட்டை வச்சுட்டு போயிட்டாங்க. நீங்கள் அதே வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அது எவ்வளோ ஸ்பீடப் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு திட்டத்தை வச்சு சொல்லிட்டு போயிடலாம், நான் இதை பண்ண போகிறேன், இல்லை நான் இதை இந்த டைமில் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதை நிஜமாலே செய்யணும். அதை வந்து நம்மளுடைய அரசு தான் செஞ்சுது. இப்போ அந்த ஒரு இது எக்ஸாம்பிளாக இருக்கட்டும், நீங்கள் அதை விட்டுட்டு எல்லா ஸ்கீம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2021ஆம் ஆண்டுக்கு அப்புறம் என்னென்ன ஸ்கீமெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்கீமெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துங்க, மதுரை எய்ம்ஸு எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஸ்கீமு,
2 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தானே அது வந்து கிட்டத்தட்ட முடிகிற நிலைமைக்கு வந்திருக்கு, கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு. ஸோ அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடலாம், அதை முடிக்கணும்ல. இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களை வந்து மக்கள் வந்து நேரில் வந்து பார்க்க முடியுங்களா? அப்புறம் பார்க்க முடியாமல் இருக்கிறதுக்கு நம்ம போய் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நிற்கணும், எம்எல்ஏ ஆகணும். நீங்கள் போன முறை இருந்த எம்எல்ஏக்கு இப்போ சிட்டிங் எம்எல்ஏக்கு அதுதானே பெரிய கம்ப்ளைண்ட்டே. நீங்கள் தொகுதி முழுக்க நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் இந்த ஒரு 15-20 நாளில் பிரச்சாரங்களில் டெய்லி ஒரு 30 பாயிண்டில் பேசுகிறோம். ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஒரு 100 பேராவது குறைச்சது இருப்பாங்க. நீங்கள் அப்படி எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3000 மக்கள்கிட்ட பேசுகிறோம். நான் எல்லா இடத்துலையும் ஒரு கேள்வி கேட்குறேன் கடைசி 15 நாளாக. 5 வருஷமாக நீங்கள் எவ்வளோ முறை உங்களோட எம்எல்ஏ உங்களை வந்து நேரில் பார்த்தாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டார், இல்லை நீங்கள் போய் பார்க்க முடிஞ்சதுன்னா அவர் உங்களை பார்த்தாரான்னு கேட்குறேன். ஒரு இடத்துல கூட இந்த பக்கம் ஆணைக்கட்டி எடுத்துக்கோங்க, இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஏர்போர்ட் எடுத்துக்கங்க, இந்த பக்கம் கவுண்டம்பாளையம் எடுத்துக்கங்க, அந்த பக்கம் பெருநாயக்கம்பாளையம் எடுத்துங்க. பெருநாயக்கம்பாளையம் அவரோட சொந்த ஊர். அங்கே முதற்கொண்டு கேட்குறேன் உங்களை பார்த்தாரா அப்படின்னு. எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், 5 வருஷமாக நாங்கள் அவரை பார்க்கவே இல்லைங்கிறாங்க. ஏன் அவருடைய சொந்த ஊரில் கேட்குறோம், பார்த்தங்க நாங்கள் சொந்த ஊரில், அவரை பரவாயில்லப்பா சொந்த ஊருக்காவது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, இல்லைங்க அவர் வீட்டிலேருந்து இப்படி தான் கார் இப்படி போகணும், கார் இப்படி வரும், அப்போ பார்ப்பங்க. அப்போ இறங்கி உங்ககிட்ட எதுவுமே பேசுனது இல்லையா, உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டது இல்லைன்னு கேட்டால், இல்லைங்க அதெல்லாம் கேட்டதே இல்லைங்கிறாங்க. ஸோ அப்படி தொகுதி மக்களே பார்க்காம இருக்கக்கூடிய எம்எல்ஏ தான் கடந்த 5 வருஷமாக நம்மளுடைய கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு இருந்தாங்க. நீங்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்குது துடியலூரில். அந்த அலுவலகத்துக்காவது மக்கள் அவங்க நேரில் சந்திக்கிறாங்களா? நீங்கள் ஒரு ஆஃபீஸ்னால் என்ன, எம்எல்ஏ ஆஃபீஸில் என்ன வேலை? எம்எல்ஏ முதல்ல அங்கே அவைலபிளாக இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட டைமாவது அவைலபிளாக இருக்கணும் டெய்லியும். பொதுமக்கள் வந்து உங்களை சந்திக்கணும், அதுக்கு தான் எம்எல்ஏ ஆஃபீஸ். நீங்கள் அதை பொதுமக்கள் அங்கே வரவே விடுறதில்ல, வேறு கட்சி ஃபங்க்ஷன் மட்டுமே நடக்குது எப்போவாது. அதுவும் அப்படி ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸே செயல்படாத நிலமையில் இருக்குது. நீங்கள் அப்படி இருக்கக்கூடிய எம்எல்ஏ நம்மளுடைய கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு வேண்டாம். நீங்கள் எந்நேரமும் வந்தால் என்னை பார்க்க முடியும், உங்களுக்கு வேணுங்கிறத கேட்க முடியும், நான் உங்களை வந்து பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸை முன்னிறுத்தி தான் நான் இந்த எலெக்ஷனே ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து அப்படியே முரண்படான கொஸ்டின். நீங்கள் ஒரு எம்எல்ஏ தான் அப்புறம் தொகுதி மக்கள் பார்க்காம இருக்குன்னா எதுக்கு நம்ம இந்த வேலைக்கு வரணும்? இது ஒரு வேலை தானே. அடுத்த 5 வருஷம் ஒரு வேலை கொடுக்குறாங்க, அப்புறம் அந்த வேலைக்கு நீங்கள் வேலைக்கு ரெக்ரூட் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு இருக்க முடியாதுல்ல. உங்களோட வேகம் வந்து இன்னும் நீடிக்குமா? லைக் இப்போது நீங்கள் வந்து சொன்னீங்க லைக் யூகோ லைக் எவ்ரி ஹவுஸ் அண்ட் எல்லாம் உங்களோட கான்ஸ்டியூன்சியில் இருக்கிற எல்லா ஏரியாவையும் நீங்கள் வந்து கவர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ சப்போஸ் நீங்கள் ஜெயிச்சிட்டாலும் அதே வேகம் வந்து கண்டினியூ ஆகுமா? நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு நாங்கள் உங்களை வந்து ஃபீல்டில் பார்க்கலாமா? இந்த மாதிரி நீங்கள் இன்னும் ஒர்க்கெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப எவிடெண்ட்டாக பார்க்க முடியுமா இப்போ நீங்கள் ஸ்ட்ரீட்ஸில் பண்ணுற மாதிரி? ஏன்னா இது ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு ஜெயிச்சக்கப்புறம் வந்து அந்த கேம்பெயினிங் எல்லாமே கம்மியாயிரும், அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஆஃபீஸில் கூட வரதில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஸோ உங்களோட வேகம் எப்படி இருக்கும்? சரி, நீங்கள் கேட்குறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரே விஷயம், பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகுறது. ரியல் மீனிங் ஆஃப் பாலிட்டிக்ஸ் வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகுறது, அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்குறது. இதுதான் வந்து ரியல் மீனிங் ஆஃப் பாலிட்டிக்ஸ். அண்ட் நான் ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணுறேன், சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுமே அந்த சொசைட்டினால தான் எல்லா விதத்துலையும் பலனடைகிறான். ஸோ ஒரு மனுஷன் திருப்பி அந்த சொசைட்டிக்கு ஏதோ ஒரு விதத்தில் கொடுக்கணும். நிறைய பேர் கோயிலுக்கு கொடுப்பாங்க, நிறைய பேர் ஏதோ ஒரு கம்யூனிட்டி இது பண்ணி அதுக்கு கொடுப்பாங்க, நிறைய பேர் சில ட்ரஸ்ட் ஆரம்பித்து இந்த ட்ரஸ்ட் மூலிமா மக்களுக்கு செய்வாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வே இருக்குது இந்த சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்குறதுக்கு. I strongly believe that my way of giving back to the society is politics. ஸோ அந்த இடத்துல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அப்படின்னா 5 வருஷம் நான் அது வந்து திருப்பி என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு தான் பார்ப்போமே தவிர, அது நம்ம இதை ஒன்றும் கெயின் பண்ணுற வேலை கிடையாது. நீங்கள் எம்எல்ஏங்கிறது ஒரு பதவி கிடையாது, அது ஒரு பொறுப்பு. நீங்கள் அடுத்த 5 வருஷம் இந்த கிட்டத்தட்ட 4.25 லட்சம் வாக்காளர்களுக்கு நீங்கள் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அவங்களுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை நம்ம செஞ்சுதாகணும். அதுலேருந்து தவற யாருமே வந்து தேர் நாட் பாலிட்டிஷியன்ஸ் அட் ஆல். ஒரு வேட்பாளராக நீங்கள் எப்படி வித்தியாசப்படுறீங்க? நீங்கள் ஒரு வேட்பாளராக வித்தியாசப்படுறீங்கன்னா அப்படி கேட்டிங்கன்னா, வித்தியாசப்படுறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு வேட்பாளராக இல்லை நாளைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் புதுசாக நீங்கள் யோசிச்சுலாம் எதுவும் செஞ்சிட வேண்டாம். நீங்கள் எவ்ரி திங்ஸ் இந்த ரூல் புக். நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு உதாரணம் இருக்குது. உங்களுக்கு இதுதான் வேலை அப்படின்னு நம்மளுடைய சட்டத்துலேயும் இடம் இருக்குது. உங்களுக்கு இதுதான் வேலை அப்படின்னு நம்மளுடைய சட்டமும் சொல்லியிருக்கு. நீங்கள் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சீங்கனாலே போதும். எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, அவங்களுடைய வேலையே என்னன்னு தெரியாமல், ஒரு எம்எல்ஏவுடைய வேலையே என்னன்னு தெரியாமல் அந்த வேலையை செய்யாமல் இருக்கிறப்ப தான் வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ இதில் வித்தியாசப்படுறக்கு ஒன்றும் இல்லை, நம்மளுடைய வேலையை செஞ்சாலே போதும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு பர்சனலாக. இப்போ நிறையா பேரோட ஃபேமிலிஸில் வந்து நிறையா ஒரு பசங்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ பாலிடிக்ஸ் வரணுனாலே ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் சொல்கிறது வந்து வேணாம்,
அரசியலுக்கு போகாத அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு லைக் அந்த பேச்சுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அது பாலிடிக்ஸ் மட்டும் இல்லை, நிறையா விஷயங்கள் பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறோம், அது பண்ணுறோம்னா நிறையா ஃப்ரிக்ஷன் இருக்க தான் செய்யும். நிறையா ஸ்டார்டிங்லாம் வேணாம் தான் சொல்லுவாங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி தான் சொன்னாங்க, என்னோடய ஒய்ஃப் அப்படி தான் சொல்லுவாங்க. கம்முன்னு விட்டுட்டு சிவனேன்னு வீட்டில் இருங்குவாங்க, வீட்டில் டைமே ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லைங்குவாங்க. அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதை மீறி நீங்கள் எப்படி நீங்கள் உங்களுடைய பேஷனுக்காக நிறைய விஷயங்கள் செய்வீங்க, நிறையா ஃபீல்டுக்கு போகணும்னு நினைப்பீங்க. அந்த ஃபீல்டில் நீங்கள் எப்படி மூவ் பண்ணுறீங்களோ சேம் இயர் அந்த அந்த ஃபயர் நமக்குள்ளே இருக்கணும். கவுண்டம்பாளைய தொகுதி மக்கள் வந்துட்டு கேபி சூரியபிரகாஷ் அவர்களுக்கு வந்து ஓட்டு ஏன் போடணும் அப்படின்னு வந்து மக்கள் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான பதிலாக சொல்கிறேன். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பையன்கிட்ட நீங்கள் எப்படி வேலை சொல்லுவீங்க? ரொம்ப உரிமையாக சொல்லுவீங்களா? எனக்கு இதை வேணும் செஞ்சு கொடுப்பா, போ எனக்கு இந்த வேலையை செஞ்சுட்டு வா, இல்லை அங்கே போயிட்டு வான்னு உரிமையாக சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அடுத்த 5 வருஷம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதை செஞ்சு கொடு, எனக்கு இந்த வேலை இருக்குது, அதை நீ செஞ்சு கொடுன்னு அவங்க ரொம்ப உரிமையாக சொல்லலாம். அதே மாதிரி அடுத்த 5 வருஷம் அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வரதை அதை செஞ்சு கொடுப்பேன். உங்கள் டைட் ஸ்கெடியூலில் வந்து எங்களுக்கு வந்துட்டு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூண்ணா. வி விஷ் வெரி ஆல் தி பெஸ்ட் ஃப்ரம் அவர் டீம். அண்ட் எங்களுக்குமே ரொம்ப ஈகராக நாங்கள் ரிசல்ட்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். Yes, please do, and we are confident as well. Actually, I should thank you. Thank you so much. Thank you.